நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கவிருக்கிறது. பிறக்கும் குழந்தை என்னை போன்றே அழகு பிரகாசத்தையும் ஒளியையும் பெற்றிருக்கும். குழந்தையா? துர்வாசனான நான் உனக்கு மந்திரோபதேசம் செய்கிறேன். நீ உன் மனதில் எந்த தேவனை எண்ணி இம்மந்திரத்தை உச்சரிக்கிறாயோ அதன் வடிவில் உனக்கு ஒரு சிசு பிறக்கும். மன்னியுங்கள் சூரிய தேவா, எனக்கு இன்னும் விவாகம் நடக்கவில்லை. எவ்வாறு நான் சிசுவை ஈன்றெடுப்பேன்? என்னை எண்ணி ஏன் மந்திரத்தை உச்சரித்தாய்? தவறிழைத்து விட்டேன் தேவனே. அத்தவறுக்கு தண்டனையையும் நீயே அனுபவிக்க வேண்டும். நீ குழந்தை பெறுவதை தடுக்க இயலாது. ரிஷி துர்வாசரின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. அவர் வரத்தின் பலம் அப்படிப்பட்டது. ஒளி பொருந்திய எனது சக்தி, எனது தேஜஸ் அனைத்தும் பாலகனான அவனிடமும் குடிகொண்டிருக்கும். இதை தடுப்பதென்பது இயலாது. என் தந்தை இழைத்த தவறு என்ன தேவனே? இந்த அவப்பெயர் அவரையும் பாதிக்கும் அல்லவா? இந்த அகிலமே அவரை குந்தி போஜனான உனது புதல்வியின் சரித்திரம் தரித்திரம் கொண்டதை என்பார்கள். அதோடு எனக்கு ஒரு சிசுவை தந்து தாம் திரும்பலாம் வானம். ஆனால் தம் மூலம் ஒரு சிசுவை பெற்ற பிறகு திரும்புமா என் மானம்? வரம் பற்றி எடுத்துரைத்தாலும் நீங்குமா என் சோகம்? இந்த உலகில் அறம் கூட தோற்கலாம், ஆனால் துர்வாசரின் வரம் தோற்காது. இப்போது நான் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். இந்த சிசுவை நீ ஈன்ற பிறகு நீ கற்பனை மீண்டும் பெறுவாய். உனது வாழ்வு பவித்திரமாகும். மீண்டும் நீ கன்னியாவாய். நல்மனதோடு இவ்வரத்தினை நீ ஸ்வீகரிப்பாயாக.
என்ற தாயை மன்னித்து விடு புதல்வனே. அறியாமல் செய்த தவறுது. சுயநலச் செயல் என்று அறிவேன். ஆனால் ஊர் வாயிற்கு பயந்தேன். இன்று கங்கை நதியின் நீர்வாய்க்கு உன்னை தாரை வார்க்கிறேன். மன்னித்து அருள்வாயாக. பகவான் சூரிய தேவா, தமது புதல்வனை காத்தருளுங்கள். புதல்வனின் பாதுகாப்பு பற்றி கவலை வேண்டாம். அவனை காக்க வேண்டியது என் கடமை. அவனுக்கு நான் கவசத்தையும் குண்டலங்களையும் தந்து அருளினேன். எந்த சக்தியாலும் இக்கவசத்தை தகர்க்க இயலாது. குண்டலங்களின் பிரகாசம் அவனது வாழ்வின் இருள் அனைத்தையும் விலக்கி நல்வழி பிறக்க வைக்கும். என் புதல்வன் வீரமிக்கவன் ஆவான். கொடையில் வருணனுக்கு இணையான இவன் கர்ணன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுவான். கர்ணன், எனது புதல்வனே, எனது புதல்வன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்தவற்றை மறந்து விடுங்கள் ராஜகுமாரி. நடந்தவற்றை சிந்தித்துக் கொண்டிருந்தால் வாழ்வானது நிந்தனைக்குள்ளாகிவிடும். மறக்கச் சொல்கிறாயா? எவ்வாறு நான் மறப்பேன் பிரியம்பதா? நான் ஈன்ற சிசுவை பிரிந்ததை எவ்வாறு என் மனம் மறக்கும்? எனது புதல்வன் இந்த உலகத்தில் சுகமோடு எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை என் மனதில் உறுதியாய் உள்ளது. இந்த ரகசியம் மறைக்கப்பட்டால்தான் தமது வாழ்வில் நல்வழி பிறக்கும். இதை நீ என் கணவரிடம் மறைக்கச் சொல்கிறாயா? தவறு பிரியம்பதா. மணல் கொண்டு கயிறு எவ்வாறு திரிக்க இயலாதோ அவ்வாறு பொய்யை கொண்டு ஸ்திரீயால் விவாக வாழ்வை அமைக்க இயலாது. உண்மைதான் ராஜகுமாரி. ஆனால் இத்தகவல் அறிந்த பிறகு யார் தம்மை விவாகம் செய்வார்கள்? எவரேனும் ஒருவர் இருப்பார்.
நான் இழைத்த தவறு அறியா தவறென்று எவரேனும் மன்னிக்கலாம் அல்லவா? எனக்கென்று ஒருவர் நிகழ்ந்தவை அனைத்தையும் மனமாற ஏற்கக்கூடியவர் ஒருவர் இருப்பார். அவர் எங்கிருப்பார்? பாதம் பணிகிறேன் அண்ணியாரே. வாருங்கள் மகாராஜா. அறிவிப்பின்றி வந்ததற்கு மன்னியுங்கள். நான் சுயம்வர விழாவிற்கு புறப்படுவதால் தம் ஆசீர்வாதம் வேண்டி வந்தேன். எதிலும் தமக்கு வெற்றியே மகாராஜா. தம் புகழுக்கும் கீர்த்திக்கும் எல்லைகள் இருக்காது. தாம் துவங்கும் காரியம் அனைத்துமே துலங்கும் அரசே. தாம் திருவாய் மலர்ந்து பாண்டு என என்னை அழைக்கலாமே. அரசரை பெயர் கொண்டு அழைப்பது குற்றமாகும் மகாராஜா. ஆனால் தாம் என்னை மகாராஜா என்று அழைப்பது வேதனை அளிக்கிறது. குற்றம் இழைத்தவனைப் போல நான் தலை குனிகிறேன். இந்த சிம்மாசனம் அண்ணனுடையது. அவர் வீட்டில் அவருக்கு சொந்தமாகி இருந்தால் அதில் அவரல்லவா வீற்றிருப்பார்? அது அவருக்கு கிடைக்கவில்லை என்பதால் அது தம்முடைய அரியணையாகும். அரச அரியணையில் தாம் அமர வேண்டும் என்பது விதியாகும் அரசே. தாமும் அரசியாகி இருக்க வேண்டியவர்கள். இல்லை, தமது அண்ணனை விவாகம் செய்து மனைவியாக நான் வந்தேன். அரசியாக நான் யார்? அரசியாகும் எண்ணம் எனக்கு இருந்திருந்தால் அரியணை விட்டு அகன்றிருக்க மாட்டேனே. வேதனை என்பது தங்களுக்கு சிறிதும் இல்லையா? அண்ணியின் ஸ்தானம் தாயின் ஸ்தானத்திற்கு இணையரசே. தாய் சுயநலம் கொள்வது ஒன்றில்தான். சுகமனைத்தும் புதல்வனுக்கு கிடைக்க எண்ணுவாள். அவர்கள் ஆனந்தத்தில் திளைக்க கனவு காண்பாள். 100 புதல்வர்களின் வரத்தை நான் பெறவில்லை அரசே. தம் இருவரையும் சேர்த்து 102 அது. எனக்கு ஓர் வாக்களியுங்கள் அண்ணியாரே. எப்போது அரியணையில் நான் அமர்கிறேனோ அப்போது மட்டும் தாம் என்னை அரசன் என்று அழைக்கலாம். மற்ற நேரங்களில் புதல்வனாக எண்ணி பெயர் கொண்டு அழையுங்கள். அச்சமயத்தில் உன்னை மட்டுமல்ல, உனது மனைவியையும் அவ்வாறுதான் அழைப்பேன். விரைவாக சுயம்வரம் சென்று என் தங்கையை அழைத்து வா. இதுவரை உன்னை நான் காணவில்லை. ஆனால் அகிலத்தில் எந்த பெண்ணும் உனது பேரன்பை கண்டு உன்னை விவாகம் செய்ய மறுக்க மாட்டாள். தமது ஆசி என்னோடு இருந்தால் எதிலும் எனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் எனது தமையனின் ஆசை இல்லாது எக்காரியத்தையும் நான் துவங்கியதில்லை. எனது ஆசியில் உனது தமையனின் ஆசியும் அடங்கும் பாண்டு. இன்னும் அவர் அமைதி அடையவில்லை. ஆனால் உன்மீது முன்பிருந்த அதே அன்பைத்தான் இன்னமும் பொழிகிறார். நானும் அந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவர் மீது நான் கொண்ட மரியாதை குறையவில்லை. நான் இன்று தங்களுக்கு வாக்களிக்கிறேன். நானும் எனது மனைவியும் வாழ்வுள்ளவரை தம் இருவருக்கும் சேவை செய்து வாழ்வோம். தங்கள் பாதம் பணிவோம். விஜய் பவ. புறப்படுகிறேன் அன்னையே. வெற்றியோடு வருவாய். வீற்றிருக்கும் அரசர்களே, தவ புதல்வர்களே, இன்று எனது புதல்வி குந்தியின் சுயம்வரத்திற்கு வருகை தந்து தாம் அனைவரும் என்னை பெருமை கொள்ள செய்தீர்கள். சுயம்வர திருவிழாவில் கன்னிகைக்கு விருப்பத்திற்கேற்ற ஒரு
வரனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. நான் தம் அனைவரிடமும் வேண்டுகிறேன், எனது புதல்வி குந்தி மேற்கொள்ளும் முடிவினை தாம் முழு மனதோடு ஏற்க வேண்டும். தம்மில் உள்ள கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து ஸ்திரீயையும் வரனையும் மனமாற வாழ்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். வா மகளே, வந்துள்ள அரசர்களை உனக்கு நான் அறிமுகப்படுத்தப் போவதில்லை. ஏனெனில் உனக்கேற்ற வரனை நீ இன்று தேர்ந்தெடுக்க வேண்டும். தந்தையே, வரனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக வருகை தந்துள்ள அரசர்களிடம் நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். நான் எடுக்கும் முடிவானது அந்த பதிலை அடிப்படையாக கொண்டிருக்கும். இதற்கு சம்மதம் தருவீர்களா? நிச்சயமாக. சுயம்வரத்தில் எந்த ஒரு கன்னிகைக்கும் அரசர்களிடம் கேள்வி கேட்கும் உரிமையானது உண்டு. வருகை தந்திருக்கும் அரசர்களே, இளவரசர்களே, எனது புதல்வி குந்தி தங்களிடம் ஒரு வினாவை வினவ எண்ணுகிறாள். இங்கு வந்திருப்போரில் யாரது பதில் அவளுக்கு திருப்தி அளிக்கிறதோ அவரை தன்னுடைய மணவாளனாக ஏற்பாள். இதில் எவருக்கும் ஆட்சேபனை இல்லையே? அஸ்வகுமாரனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் மகாராஜா. அறிவிற் சிறந்தவன் தாம்தான் என்று அனைவரிடமும் அவன் அடிக்கடி கூறுகிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுயம்வரம் நடக்கும் இடத்தில் குழப்பத்தை உருவாக்காதீர்கள். பலத்தின் பிரயோகத்தை அவையில் அல்ல, யுத்த பூமியில் காட்ட வேண்டும். நீ யார்? நான் அஸ்தினாபுரத்தின் அரசன், சந்திரகுலத்தின் குமாரன் பாண்டு. பாண்டு பாண்டு இருவரிடமும் கரம் கூப்பி வேண்டுகிறேன், தமது ஸ்தானத்தில் சென்று அமருங்கள். சந்தேகத்திற்குரிய தமது வினாவை கேளுங்கள். என் கேள்வி இதுவே. மகரிஷி கௌதமரின் மனைவி தேவி அகல்யா பகவான் இந்திரனிடம் தன்னையே இழந்தார் என்பதற்காக மகரிஷி கௌதமர் தன் மனைவியை தண்டித்தார். அவ்வாறிருக்க பகவான் ஸ்ரீராமர் தேவி அகல்யாவிற்கு அத்தண்டனையிலிருந்து ஏன் முக்தி அளித்தார்? அதிலிருந்து முக்தி அளித்ததால் பகவான் ஸ்ரீராமச்சந்திரர் அகில உலகத்திற்கு தவறான ஒரு வழியை காட்டிவிட்டாரா? இதன் விடை மிக எளிது. சர்வ வல்லமை படைத்தவர் இறைவன். தவறு இழைத்தவர்களுக்கு அவர் தண்டனை நீக்க வல்லவர். எனில் வாலியையும் ராவணனையும் எதற்காக அவர் மன்னிக்கவில்லை? அது பாரபட்சம் அல்லவா? எனில் இதற்கான விடையையும் தாமே அழியுங்கள். அளிக்கிறேன் அரசரே. தண்டனைக்கென்று ஒரு கால அவகாசம் உள்ளது. அது கழிந்திருக்கும் என்று தோன்றியிருக்கலாம். அதனாலும் இறைவன் மன்னித்திருக்கலாம். எனக்கென்னவோ இறைவன் அனுதாபத்தின் அடிப்படையில் தான் மன்னித்திருப்பாரோ என்று தோன்றுகிறது. இல்லை, உண்மை யாதனில் பகவான் இந்திரன் மாதா அகல்யாவிற்கு எதிரில் கௌதம ரிஷி ரூபம் தரித்துச் சென்றார். தனக்கெதிரில் தன் கணவர்தான் இருக்கிறார் என்று மனதளவில் எண்ணியே இந்திரன் இச்சைக்கு அவர் பணிந்தார். ஆக கௌதமர் ஆத்திரம் கொண்டு சாபமளித்தது உண்மை. ஆனால் பகவான் ஸ்ரீராமர் புவிக்கே அரசர். என்றும் ஓர் அரசர் தண்டிக்கும் முன்பாக பகுத்தறிவது அவசியம்.
அரசர் வழங்கும் தண்டனை என்றும் தவறாகி விடக்கூடாது. தவறான எண்ணம் கொள்ளாதிருந்தால், மனமானது பரிசுத்தமாக இருந்தால், ஒருவர் செய்யும் காரியத்தில் தவறு என்பது விளையாது. அதற்கு தண்டனை அவசியமில்லை. இவ்வாறு எண்ணியே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் மாதா அகலிகையை மன்னித்திருப்பார். मंगलम भगवानु